எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. மக்களே 2 பேரும் உட்கார்ந்துடுங்க, நான் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரணுமா? சரி அத்தே. என்னாச்சுதா, சந்தோஷமா இருக்கிறியா? ஆமாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கேன். நீ இதே போல எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். இனி அங்க வீட்டுக்கு போன பிறகு மாமா ஏதாச்சும் சொல்லுவாங்களா? எப்படியும் பிரச்சனைக்குள்ள குதிச்சாச்சு, என்னதான் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதை நினைக்கும் போது தாங்க கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத. நீ எப்பவும் ஹாப்பியாவே இரு. சரிங்க. குமரி, வா குமரி. இப்ப வா, ஸ்கூல்ல இருந்து வந்தா? ஆமாண்ணே, இப்பதான் வந்தேன். அதான் அம்மா சொன்னாவ நீ அண்ணியர் ராணியத்தை வீட்டுல இருக்கேன்னு சொன்னாவளா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ நீங்க சூப்பரா இருக்கீங்க அண்ணி. நீ எப்பல நம்ம வீட்டுக்கு வருவா? அப்பா வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணி முடிப்பாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் வரணும். அப்பா என்ன பிரச்சனையும் பண்ண மாட்டாரு, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா தான் பூ மாதிரி சொன்னாவ, கொஞ்ச நேரம் ராணியத்தை வீட்டுல இரு, அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். நீ அரவிந்தண்ணா, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ மனிஷா. அச்சிதா, இதுதான் ஆனந்தோட மூத்த தங்கச்சி. சரிங்க. இன்னொரு தங்கச்சி உண்டு இல்லையா, அவ எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. நீ இப்படி பூ மாதிரி வா, அண்ணன் அண்ணி பேசிட்டு இருக்கட்டு நம்ம போவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க 2 பேரும் உட்காருங்க. இல்ல அண்ணி, நீங்க பேசுங்க, நாங்க அப்புறமா வரோம். நீங்க எனக்கு உங்க குடும்பம், உங்களை சுத்தி உள்ள எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஒரு கள்ளக்கபடம் இல்லாம என்கிட்ட பேசுற மாதிரி பழகுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லாருமே உன்கிட்ட நல்லா பேசி பழகுவாங்க. நீ எப்பவும் அவங்க கூட ஒற்றுமையா பேசி எடுத்து இருக்கணும், சரியா? சரிங்க, எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரையும் மட்டும் தானா? உங்களையும் தான். அது மட்டும் சலிச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி இருக்கு. போங்கங்க. ஒரு விஷயம் தெரியுமா, என் போனுக்கு நித்யா எவ்வளவு வாட்டி கால் பண்ணியாச்சு தெரியுமா? உனக்கு எதுக்கு அவ கால் பண்ணா? எதுக்கு? என்ன ஏசுறதுக்கு தான், வேற எதுக்கு? சிம்ம கலத்தி தூர போடு, வேற சிம் வாங்கி தரேன், சரியா? சரிங்க. ஐயோ கடவுளே, ஏதோ ஒரு நம்பிக்கையில கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாச்சு. இந்த மனுஷன் வந்துட்டியா ஆட்டம் ஆட போறான். இன்னும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு 2 பிள்ளைகளையும் ஒன்றும் சொல்லாம இருந்துட்டானா போதும். இது என்ன மறைக்கக்கூடிய விஷயமா? எப்படி அவனுக்கு காதுக்கு எட்டி இருக்குமோ என்னமோ. தேகிதா, பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பக்குவமா பண்ணிக்கிட்டு இப்போ வந்து யோசிச்சு நிக்கத பாரு. ஆமாக்கா, சரியான ஆளுங்க தான். எப்படி எல்லாம் பிளான் போடியாளுவ, கண்டுபிடிக்க முடியல பாருங்க. இதுக்கு இடையில அந்த ஊர்கிழவி வேற நம்ம கிட்ட வந்து சொன்னதை பாத்தீங்களா? அஜிதாவுக்கும் அரவிந்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனந்துக்கும் பூங்கொடிக்கும் தான் பிரச்சனை. நீ அவளை நம்பி நம்மள நின்னோம் பாருங்கக்கா. நம்ம புத்திய செருப்பால அடிக்கணும். சரி, வந்த விஷயத்துல லைட்டா கேப்போம். என்ன லட்சுமி அக்கா, என்ன விஷயம் தெரிஞ்சுட்டு வந்துட்டாலே? என்னம்மா? என்னக்கா காதும் வச்ச மாதிரி சட்டை புட்டணி கல்யாணத்தை எடுத்து புட்டி எப்படி? ஆமா, வேற என்ன பண்ண, எல்லாம் என் நிலமம்மா, அதனாலதான் இப்படி எடுக்க வேண்டியதா போச்சு. இருந்தாலும் நாங்களும் பக்கத்துட்டு தானே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாருங்கக்கா, வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்ல விடாதமா இருந்தேன், என் நிலைமை அப்படி இருந்துச்சு, அதனாலதான் சட்டு புட்டணி கல்யாணத்தை எடுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. இப்ப இது உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமாக்கா? ஏன் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவருக்கு தெரியலன்னா இப்பவே வயல்ல போய் சொல்லி கொடுக்கலானியா? ஐயோ இல்லக்கா, கோபப்படாதீங்க, எங்ககிட்ட கோபப்படாதீங்க. நானே வெந்துகிட்டு இருக்கேன், முதல்ல போங்கம்மா இங்க இருந்து. வந்துட்டாளுவ. கீதா வா, இப்ப வா, அப்புறம் வரலாம். என்ன நிலை நிக்குது பாருங்க அக்கா. சரி வா, அப்புறம் வந்து பேசிக்கலாம் வா. ஒரு விஷயம் தெரிஞ்சிடண்டா, உடனே வந்துடாடு என்னாச்சுன்னு. அடுத்த வீட்டு கதை அறியதுல இவ்வளவு இருக்க ஆர்வம். எப்படியோ இழுவ கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. ஆமாக்கா, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நம்ம தலைமையில நடந்ததால நாளைக்கு அவன ரிசப்ஷன் நடக்கும் போதும் நமக்கு ஒரு பட்டு கன்ஃபார்ம். ஆமா பத்தியலாக்கா, எல்லா இடமும் வாடி யாராவது வாராவளன்னு தேடி நம்ம தான் நடத்தி வச்சோம். அதனால இந்த பெருமை நம்மளை மட்டும்தாக்கா சாரும். உங்களை எல்லாரையும் விட நான் தான்ப்பா அங்கங்க ரொம்ப ஓடினேன், அதனால எனக்கு தான் கொஞ்சம் ரேட்டுக்குள்ள பட்டு வேணும். கரெக்டா? இக்க நானும் தான் அங்கேங்கே அலைஞ்சேன், சின்ன பொண்ணும் தான் ஓடினா. நீங்க உங்களை மட்டுமே சொல்றிய? நீங்க சர்ச்சு வாசல்ல மட்டும் தான் நின்னீங்க. நான் வரவிய போறவில எல்லாரையும் சமாளிச்சு யாரையும் சர்ச்சு உள்ள வர விடாம கூட சமாளிச்சிருக்கீங்க, யோசிச்சு பாரு. அதனால எது எப்படியோ ரிசப்ஷனுக்கு எனக்கு தான் ரேட்டுக்குள்ள பட்டு வேணும், பரவாயில்ல கன்ஃபார்மா இருக்கேன். என்ன ஃபாத்திமாக்கா இந்த பக்கம்?
வசந்தி கேள்விப்பட்டியா? அரவிந்துக்கும் அஜிதாவுக்கும் கல்யாணம் ஆயிட்டான். ஆமாக்கா, அதெல்லாம் தெரியாமல இருக்கும். அதெல்லாம் தெரியும்க்கா, தெரியும். அது தெரிஞ்ச உனக்கு அரவிந்துக்கு அத்தைக்காரி வந்து சண்டைக்கு வந்திருக்கியா? வா. என்னக்கா சொல்றீங்க? அரவிந்துக்கு அத்தைக்காரி வந்தாச்சா? ஆமா, யார்கிட்ட கேட்டு இந்த கல்யாணம் நடந்து யாருக்கு தலைமையில் நடந்துன்னு ஒரே சண்டை போடலான்ட்டு வந்துட்டே இருக்கியா? ஓ அப்படியா? வந்துட்டு போட்டுக்கா. சரி, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேம்மா. சரி போறேன்னா. பாத்திமாக்கா, யாருக்கு தலைமையில நடந்துன்னு கேட்டா வசந்தின்னு சொல்லி கொடுங்கன்னாக்கா. இழுவ வாயை மூடிட்டு நில்லு இழுவ. சரிம்மா, ஏதோ உங்க எல்லாரும் தான் நின்று நடத்துனீங்களா? நான் போறேன். இனி வேற யார்கிட்ட சொல்லணும் பத்தியா? எக்கா, உங்களுக்கு ஜாலி தானே? உங்க தலைமையில நடந்துன்னு சொன்னா பெருமை தானே? என்னண்ணா வர வேகத்துல என்ன கொண்டுட்டு போட்டுனியா? இப்படி சொல்லி குடிக்கியா? நீங்க தான் சொல்லிட்டு இருந்திய உங்க தலைமையில் நடந்து பட்டு ரேட்டு எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு. இப்ப பிரச்சனைன்னு சொன்னா ஓடுறிய. என் தலைமையோட நடக்கலாமா? நான் எல்லாம் ஒதுங்கி தானே. நீயும் சின்ன பொண்ணு தாம ரொம்பவே நடச்சுக்கிட்டிய. விட்டுட்டாதுங்க, முதல்ல வாங்க, என்ன பிரச்சனை நடக்குன்னு போய் பார்ப்போம். என் தலைமையில் நடக்கல இழுவ, அங்க வச்சு வாயையே ஒன்றும் ஓப்பன் பண்ணிடாத. பார்ப்போம், அது நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்தது. இழுவ போற போக்குக்கு நம்மளை போட்டு விட்டுருவாளோ? யாருக்கு சின்ன பொண்ணை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே போவோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.